அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக நான் உருவாக்கி இருக்கக்கூடிய சிசெட் புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறேன். பொதுவாக சிசெட் புத்தகம் அப்படின்னா எப்படிங்க இருக்கும்? என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக்கு ஃபவுண்டேஷன், அதன் பிறகு பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு, அதன் பிறகு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சில எக்ஸாம்பிள் சம்ஸ் அவங்க சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு என்ன பண்ணியிருப்பாங்க, சில ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துட்டு, பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதுக்கான டீட்டெயில் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் ஒரு ஆப்டிடியூட் புத்தகம் இருக்கும். பட் நான் உருவாக்கி இருக்கக்கூடிய புத்தகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம யூபிஎஸ்சி நாட் ஓன்லி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், அதர் தென் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சிசெட், மற்ற ஒரு 20 விதமான எக்ஸாம்ஸ் நடத்தியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா சிஏபிஎஃப், சிடிஎஸ், சிபிஐ, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸாம்ஸ்லேயும் ஆப்டிடியூட் சிலபஸ் இருக்குது, ரீசனிங் சிலபஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃப்ரம் 2011 அப் டு நவ், ஓகேவா, இது வரைக்கும் யூபிஎஸ்சி என்னென்ன எக்ஸாம்ஸ் நடத்திருக்காங்களோ அதில் கேட்டுக்கூடிய எல்லா ஆப்டிடியூட் ரீசனிங் கொஷினும் டாபிக் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ நம்பர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டு அதுக்கிலேயே 10 டாபிக் தெரியும். கிளாஸ் படிச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், டாபிக் வைஸாக ஆப்டிடியூட் ரீசனிங் நான் பிரித்து கொடுத்துருக்கேன். ஏன் சரி இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னா, ரீசெண்ட் இயர் யூபிஎஸ்சி சிசெட் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன் மேட்ச் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய இந்த சிஏபிஎஃப் சிடிஎஸ்ல கேட்டது அப்படியே நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்படியே யூபிஎஸ்சி சிசெட்ல கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம தேடி அலையிறதை விட கம்பைலேஷன்ஸாக இருக்கிறப்ப ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி என்ன அப்படின்னா, நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய புத்தகத்தில் இந்த பிஓக்கு மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதை தவிர்த்துட்டு வேறு என்ன அப்படின்னா, ரீசெண்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் அந்த ஆப்டிடியூடு வரும்பொழுது சிசெட்ல அந்த நம்பர் சிஸ்டம் இருக்காங்களே, அதில் அதிக அளவு கொஷின்ஸ் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. நீங்களும் நிச்சயமாக கொஷின்ஸ்லாம் பார்த்துருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பிஒய்க்கு தவிர்த்துட்டு ஜென்ரலாக எல்லா டாப்பிக்லேயுமே ஒரு 100 ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஆனால் இந்த நம்பர் சிஸ்டம்ல இருந்து அரௌண்ட் ஒரு 1800 கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த 1800 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ்லேருந்து இருக்கும், பேசிக்ஸ்லேருந்து இருக்கும். போக பார்த்தீங்கன்னா டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி இந்த டேட்டா சஃபிஷியன்சி மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேட்டர்னில் கேட்குறாங்களே நம்பர் சிஸ்டமில், அந்த மாதிரியும் கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ். பட் அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் அந்த புத்தகத்தில் எங்கேயுமே நாங்கள் கீ கொடுக்கல. இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர், ஏபிசிடி அப்படின்ற மாதிரி ஆன்சரே நாங்கள் கொடுக்கல. ஏன் சார் கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை சால்வ் பண்ணி பார்க்கணும். நான் கீ கொடுத்தா சும்மா நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதை ஆன்சர் செக் பண்ணி பார்த்துருவீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மாடலை சால்வ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக அதை சால்வ் பண்ணிட்டு அந்த கொஷின் சரியாக தான் போட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வெப்சைட்டில் போட்டு செக் பண்ணி அதுக்கான இன்னொரு டீட்டெயில் சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்களா வெப்சைட்டில், கண்டிப்பாக ஏஐ கொடுக்கும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த புத்தகத்தில் கீ கொடுக்கல. பட் அதர் தென் புத்தகத்தில் தான் கொடுக்கல. சரி, என்கிட்ட கீ இருக்குது. அந்த புத்தகம் யாரெல்லாம் எங்ககிட்ட வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கீயெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். சரியா? ஸோ உங்களுக்கு அந்த புத்தகம் வேணும் அப்படின்னா டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா சிசெட் அறிவு அப்படின்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்கும். அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இந்த புத்தகத்துக்கான டீட்டெயில் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ புத்தகம் விருப்பம் இருக்கக்கூடியவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. அண்டு நன்றிம்மா.